புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வணக்கம். கோவையில் முன்னாள் கவுன்சிலரின் மனைவியின் கொடூர கொலை சம்பவத்தோட நெல்லையில் நடந்து வரக்கூடிய ஆணவ கொலைகளுக்கு மத்தியில் அதற்கு மேலும் இன்னும் தூபம் போடும் விதமாக இளைஞர் ஒருத்தர் லண்டனில் படித்துக் கொண்டிருந்த இளம்பெண் கிட்ட காதல் வலை வீசி ஏமாற்றி ரகசிய திருமணம் செய்து அதிர்வைக்கக்கூடிய சம்பவத்தோட தமிழ்நாட்டில் காட்டு யானை தாக்குதலால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் தொடர் கதையாயிட்டு இருக்கு. இதை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அதிமுக முன்னாள் கவுன்சிலர் மனைவி கொடூர கொலை. கோவை மாவட்டத்தில் அதிமுக கட்சியின் முன்னாள் மாவட்ட கவுன்சிலரும் பன்னீர்மடை ஊராட்சி முன்னாள் தலைவருமான கவி சரவணகுமார் அப்படிங்கிறவுடைய மனைவி மகேஸ்வரிய அவருடைய வீட்டின் கார் டிரைவரை குத்தி கொலை செய்த பரபரப்பான சம்பவத்தில் கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். கோவை மாவட்டத்தில் அதிமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலரும் பன்னீர்மடை ஊராட்சி முன்னாள் தலைவருமான கவி சரவணகுமார் என்பவர் தனது மனைவி மகேஸ்வரி மற்றும் 2 குழந்தைகளுடன் தாலியூரில் வசித்து வந்துள்ளார். மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தவர்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே விரிசல் ஏற்பட்டு இருவரும் ஒருவருக்கொருவர் பேசாமல் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காலை வேளையில் குழந்தைகள் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு சென்ற நிலையில் கவி சரவணகுமாரும் வீட்டை விட்டு வெளியே சென்று உள்ளார். அந்த இடைவெளியில் கவி சரவணன் வீட்டிற்கு சென்ற அவர்களின் கார் ஓட்டுநர் சுரேஷ் வீட்டில் தனியாக இருந்த மனைவி மகேஸ்வரியை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு வடவள்ளி காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்து உள்ளார். தகவல் அறிந்த வடவள்ளி காவல்துறையினர் தடாகம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து உள்ளனர். பின்னர் தடாகம் போலீசார் சம்பவ இடமான தாளியூரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். மகேஸ்வரியின் உடல் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சரணடைந்த வாகன ஓட்டுநர் சுரேஷிடம் நடத்திய விசாரணையில் சம்பவம் நடந்த அன்று மகேஸ்வரியுடன் பேசிய போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கொலை செய்ததாக கூறியுள்ளார். ஆனால் இதனை மறுக்கும் மகேஸ்வரியின் உறவினர்களோ ஏற்கனவே மகேஸ்வரியின் கணவர் கவி சரவணனுக்கும் அவருக்கும் தகராறு இருந்த நிலையில் திட்டமிட்டு கணவர் கவி சரவணகுமாரே இந்த கொலையை செய்துள்ளதாக குற்றம் சாட்டுவதாக கூறப்படுகிறது. அதில் தடாகம் பகுதியில் கவி சரவணகுமார் அனுமதியின்றி நடத்தி வந்த செங்கல் சூளைகளுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு நீதிமன்ற உத்தரவுப்படி சீல் வைக்கப்பட்டு உள்ளது. இதனையடுத்து கவி சரவணகுமார் வேறு இடத்தில் செங்கல் சூளையை நடத்தி வந்ததாகவும் அதனை காரணம் காட்டி கவி வீட்டுக்கு வராமல் இருப்பதோடு பல்வேறு பெண்களுடன் தொடர்பில் இருந்ததாகவும் இதனால் மகேஸ்வரிக்கும் கவி சரவணகுமாருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில்தான் மகேஸ்வரி கொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் வீடு முழுக்க சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் கொலை செய்யப்பட்ட நாளில் மட்டும் வீட்டில் இருந்த அனைத்து கேமராக்களும் அணைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் இது வாக்குவாதத்தில் ஏற்பட்ட நிகழ்வு அல்ல என்றும் திட்டமிட்டு கொலை என்று கூறப்படும் நிலையில் போலீசாரின் விசாரணையின் முடிவில்தான் கொலைக்கான முழு காரணம் தெரியவரும் என்பதால் இந்த விவகாரம் கோவையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.